எப்ப 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 எப்பா இன்னைக்கு நடந்த மேட்சை உங்களில் எத்தனை பேருங்க பார்த்தீங்க? அதாவது நிற்க முடியல, உட்கார முடியல, அதாவது கால் ஒரு இடத்துல அடங்கவே மாட்டேதுங்க. அந்த மாதிரியான ஒரு மேட்ச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச்சு. இந்த ஃப்ரேம் வரலாற்றில் இடம் பிடிக்க போகுது. அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. பார்க்குற நம்மளுக்கே நெஞ்சு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மேட்ச். ஒரு வழியா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை டிரா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் நான் ஒத்த கையில் பேட் பிடிச்சிக்கிறப்பா அப்படின்ட்டு கிரவுண்டுக்குள்ள வந்ததை என் லைஃப் டைம்ல இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாதுங்க. சிராஜ் ஒரே ஒரு கேட்ச் விட்டதுனால ஹாரி புரூக் 100 அடிச்சிட்டாப்ல. ஆனா அந்த தப்பை நானே சரி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சிராஜ் தரமான சம்பவங்க. கிரவுண்ட்ல இருக்கிற அத்தனை ஆடியன்ஸும் என்னடா இது மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி விடவெடுத்து போயிட்டாங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்லாங்க. இன்னைக்கு நடந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சிராஜ் சிராஜ் சிராஜ். இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஹோப்பே இல்லாத மேட்ச், சான்ஸே இல்லாத மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுங்க. வந்த இதில் சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்தாப்புல, தொடர்ச்சியா பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு விக்கெட் எடுத்தாப்புல. இந்தியா ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற கண்டிஷனில் திடீர்னு சிராஜ் ஓவரில் ஒரு 6 போக வெறும் 11 ரன் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்தோனியவே எல்லாத்து மத்தியிலும் புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரவுண்டில் இருக்கிற இங்கிலாந்து ஆடியன்ஸ் எல்லாமே ஒரு ரன் போனாலே கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி இந்தியா 6 ரன் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றி பெற்றிருக்கு. நல்ல வேளைங்க இந்தியா ஓக்ஸ் விக்கெட் எடுக்கல, இல்லைனா ஒத்த கையில் பேட்டிங் பண்ணவரை விக்கெட் எடுத்து ஜெயிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கும். சீரீஸை பொறுத்தவரை எக்கச்சக்கமான ஃபன்னு, எக்கச்சக்கமான சண்டைகள், எக்கச்சக்கமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. இந்த சீரியஸ் வேற லெவலான ஒரு சீரியஸ். அதிரடியாக நடந்த இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் சீரியஸ் டிரால முடிஞ்சிருக்கு. இங்கிலாந்து 303 ரனுக்கு 3 விக்கெட் தான் போயிருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க இந்தியா மேட்சே ஜெயிச்சிருக்காங்க. மக்களை இன்னைக்கு நடந்த மேட்சை லைவா எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தவங்க எல்லாருமே செம்ம லக்கியான ஆளுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மறக்காம மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.